எது எப்படி இருந்தாலும் இந்த எல்லா தியரிட்டிக்கலாக படித்தாச்சு, தெரிஞ்சுக்கிட்டாச்சு, செஞ்சாச்சு, வாங்கியாச்சு, செஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. இப்போ கடைசியாக சாப்பிட்ற நேரம்னு வரும்போது பொண்ணு நின்றுருக்கிறா. அவளும் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறா. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நூடுல்ஸ் மாதிரி. இன்றைய நவீன உலகத்துல மோசமான உணவுகள், ஏகப்பட்ட மாத்திரைகளால முதல்ல டேமேஜ் ஆகக்கூடிய உறுப்பு நம்ம கல்லீரல் தாங்க. நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகி குடல் பகுதியில உறிஞ்சப்பட்டு எங்க அந்த உறிஞ்சப்பட்ட கெமிக்கல்லாம் போகும்னா நம்மளோட இந்த கல்லீரலுக்கு தாங்க போகும். இந்த கல்லீரல்ல முழுமையாக அந்த உணவுகள் சுத்திகரிக்கப்பட்டு வேஸ்ட் இந்த பித்தப்பை பையில வெளியே வருது. மீதி உள்ளது திருப்பி இரத்த குழாய்களுக்கே போகுதுங்க. நிறைய மோசமான உணவு பழக்க வழக்கங்கள் சாப்பிட சாப்பிட நம்ம கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி இந்த மாதிரி கெட்டு போக வாய்ப்பு அதிகரிக்குதுங்க. இந்த மாதிரி நேரத்துல சில சமயம் எவ்வளவு கல்லீரல் டேமேஜ் ஆகும் போது சில சமயம் அது புற்றுநோய்கள் வரைக்கும் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இயற்கையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில வகையான தாவரங்கள், மூலிகை செடிகள், அதோட விதைகள் அப்படிங்கிறது நம்ம கல்லீரலை முழுமையா பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. நம்ம தமிழர் வாழ்க்கையோட பின்னி பிணைந்த ஒரு மூலிகை செடி தான் இந்த நீர்முள்ளி மூலிகை செடி. முண்டகம், நிதிகம், இக்குரம், காக்கண்டம், தூரகத மூலம் அப்படின்னு இலக்கியங்கள்ல போற்றி பாடப்படக்கூடிய இந்த செடி ஆங்கிலத்துல ஆஸ்டிரகாந்தா லாங்கிஃபோலியா அப்படின்னு அழைக்கப்படுது. நான் சொன்ன பாத்தீங்களா, ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் அஸ்ட்ரகாந்தியா லாங்கஃபோலியா இன் மவுஸ் லிவர் இன்ஜுரி. அதாவது ஃபர்ஸ்ட் எலிகளோட கல்லீரலை டேமேஜ் பண்ணி விடுறது ஒரு மருந்தை கொடுத்து, அதாவது இந்த கார்பன் டெட்ராக்ளோரைடுங்கிற மருந்து, அதாவது பேரஸ்டமால் உங்களுக்கு தெரியும், நம்ம காய்ச்சல் வந்தா சாப்பிட்ற மருந்து தான். இந்த ரெண்டையும் கொடுத்து எலிகள்ல கல்லீரலை டேமேஜ் பண்ணி விட்டுறது. பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரகாந்தா லாங்கிஃபோலியாவை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இந்த இலைகளோட எக்ஸ்ட்ராக்ட கசக்கி பிழிஞ்சி கொடுக்கும்போது ரிசல்ட் என்ன வருது அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஆஸ்ட்ரகாந்தா லாங்கிஃபோலியா பொசஸ் ஹிப்பட்டோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் வருது. இந்த டாக்ஸிசிட்டியை இன்டியூஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமும் அந்த நச்சுத்தன்மையை உண்டாக்கி விட்ட பிறகும் அந்த கல்லீரல் பாதிப்படையாம பாதுகாக்கப்படுது இந்த ஆஸ்ட்ரகாந்தா லாங்கிஃபோலியானால, அதாவது இந்த நீர்முள்ளியால. குறுகலான ஈட்டி வடிவத்துல இந்த செடியின் இலைகள் இருக்குங்க. நீல கருஞ்சிவப்பு நிறத்துல மலர்கள் இருக்கும். இதோட கணுக்கல்ல அணில் பற்களை போன்ற வெள்ளை நிற முட்கள் இருக்குங்க. 60 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும் இந்த செடி. இதோட தண்டு பகுதியிலலாம் சிறு 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 முடிகள் காணப்படும். குத்து செடியான இது நீர் நிறைந்த பகுதியில தானா வளரக்கூடியதுங்க. செப்டம்பர் மற்றும் ஏப்ரல் மாதங்கள்ல இந்த பூ பூக்கும். தமிழ்நாடு முழுக்க காணப்படக்கூடிய இந்த செடி நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. இது பொதுவா சித்த மருத்துவத்துல எரிச்சல், தலைவலி, காய்ச்சல், மலச்சிக்கல், ஆண்மை பெருக்கியாகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருது மருத்துவமா. இந்த நீர்முள்ளியோட இன்னொரு பயன் இதுதாங்க, ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி. அதாவது புற்றுநோய்கள் வருவதை கூட, முக்கியமா கல்லீரல் சார்ந்த புற்றுநோயை எலிகள்ல ஏற்படுத்துறது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயும் இது எலிகளோட கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததா இருக்கு. அடுத்த முக்கியமான யூஸ், இது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலிகள்ல கூட பயன்படுத்தப்படுது ஆஸ்ட்ரகாந்தா லாங்கிஃபோலியா. இதுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் சொல்லப்பட்டாலும் மெயினா இது லிவர், கல்லீரல் மற்றும் ஹெமட்டாலஜிக்கல் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயில கூட இது உபயோகமா இருக்கு அப்படிங்கிறது சில ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது. சைக்ளோபாஸ்பமைட் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுத்தோம் அப்படின்னு வைங்களேன், அது நம்ம எலும்பு, இது எலும்பு, இந்த எலும்போட மஜ்ஜை பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்பு மஜ்ஜை பகுதியில தான் பொதுவா ரத்த உற்பத்தி நடக்குது, ரத்த அணுக்கள், செல்களோட உற்பத்தி. இப்ப நம்ம சைக்ளோபாஸ்பமைட் மருந்து கொடுக்கும்போது இந்த எலும்பு மஜ்ஜையில இருந்து ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகாம தடுக்கப்படுது. இதுவும் ஒரு ஆராய்ச்சி தான். இது எலிகள்ல எலும்பு மஜ்ஜையில இந்த ரத்த உற்பத்தி நடக்காம தடுத்து அந்த மருந்து கொடுத்து தடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நீர்முள்ளி இலைகள் கஷாயத்தை கொடுக்கும்போது, எலிகளுக்கு இன்ஜெக்ஷனா போடும்போது மீண்டும் அந்த ரத்தம் நல்லா ஊறுது, ரத்த சோகை வராம தடுக்கப்படுறோம். அயன் டெஃபிஷியன்சி அனிமியா சொல்லக்கூடிய இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய அனீமியா நோய் குறையுது அப்படிங்கறதும் தெரிய வருது. அடுத்து இன்னொரு ஸ்டடியில இந்த ஆஸ்ட்ரகாந்தா லாங்கிஃபோலியா சீட்ஸ் எஃபெக்ட் செக்ஷுவல் பிஹேவியர் ஆஃப் மேல் ராட்ஸ், அதான் ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது
ஸ்டடி பண்ணப்பட்டிருக்கு. அதுலயும் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. மேலும் சில ஆராய்ச்சிகள்ல நீர்முள்ளி விதை சர்க்கரை நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடியதா இருக்கு. ஜென்ரலா ஒரு 5 கிராம் அப்படிங்கிற அளவுல இந்த நீர்முள்ளி விதை பொடி அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து ஒரு சித்த மருத்துவரோட ஆலோசனை வச்சுதான் நீங்க பயன்படுத்த முடியும். இரவு உணவிற்கு பின் அரை தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டு வரலாம். இல்லைன்னா இரவு உணவுக்கு பின் அரை தேக்கரண்டி சாப்பிடலாம் தேன் கலந்து. அதுக்கப்புறம் பால் குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பால் குடிச்சா நல்லது அப்படிங்கிறது இதோட மருத்துவ நன்மை. ஆனா ஒரு சித்த மருத்துவரோட ஹெல்ப் பிரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தேவை. இன்னொரு விஷயம், கர்ப்ப காலத்திலையும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இதோட சேஃப்டி என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால அவங்களா உபயோகிக்க கூடாது. பொதுவாக என்னோட வீடியோக்கள்ல இந்த மாதிரி மூலிகைகள் எங்க இருந்தாலும் தேடி போயிடுவேன். பட் இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால டைரக்டா நாட்டு மருந்து கடையில இந்த நீர்முள்ளி பொடியை நான் வாங்கிக்கிறேன். இப்போ நாம இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஸ்கேல்ல வச்சு கரெக்டா எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்துருவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கெட்டில்ல தண்ணி பிடிச்சுக்குவோம். சரி, நம்ம கெட்டில சூடுபடுத்திக்குவோம். கெட்டில் சூடாயிட்டு இருக்கும் போதே இன்னொரு விஷயங்க, அதாவது வந்து இது வந்து சிறுநீரக கல் இருக்கு பாத்தீங்களா, கிட்னி ஸ்டோன்ஸ், அதுலயும் இந்த நீர்முள்ளி விதை பொடிக்கு ஒரு நல்ல பயன் உண்டுங்க. கெட்டில்ங்கிறதுனால சீக்கிரம் சூடாயிடுச்சு, அவ்வளவுதான், எடுத்துருவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மூட்டு வலிகளுக்கும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இது இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாக இருக்குது. மூட்டுகள் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயங்க. ஸோ வந்து இந்த மூலிகை பொடியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெளியில் ஒன்று, அதுக்கப்புறமா மறுபடியும் உள்ள இன்னொரு லேயர் கொண்டு பேக் பண்ணப்பட்டிருக்கு. நல்லா காற்று புகாத வண்ணம் பேக் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இதோட மருத்துவ குணம் நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஓகே, நாம் ஆக்சுவலாக ஒரு விஷயம், இப்போ இது எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதுங்க. நாம் வந்து என்ன பண்ணலாம், 0 வெயிட்டில் வச்சுக்கோங்க. 0 வெயிட்டில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தேவையான பொடியை எடுப்போம். எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு மர ஸ்பூனு. இப்போ நம்ம பேப்பரில் செட் பண்ணிக்குவோங்க. முதல்ல பாத்திரம் வைக்கும்போது சரியாகவே வரலை, இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். 3 கிராம் இருக்கு இப்போ. இப்போ 2 கிராம் இருக்குங்க. இந்த 2 கிராம் தான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மருந்தோட இந்த நீர்முள்ளி விதை பொடியோட அளவு. அல்லது 2 கிராம் இருந்தால் கூட போதுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு வெந்நீர் போதுங்க, சுடுதண்ணி போதும் நம்மளுக்கு. இந்த சுடுதண்ணியில் வந்து இப்போது நம்ம இந்த பொடியை கலக்குவோங்க. மெஷர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை போட்டு கலந்தோம் அப்படின்னா இது ஒரு வளவளப்பான ஜெல்லி மாதிரி மாறும் அப்படிங்கிறத நான் படித்தேங்க. உண்மையிலேயே ஜெல்லி மாதிரி மாறுதா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே பாருங்க, கரெக்டுங்க, இங்கே பாருங்க எப்படி ஜெல்லி மாதிரி வருது பாருங்க. சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க. அப்போ என்ன அர்த்தம், இது ஒரிஜினல். ஆக்சுவலாக பாலில் கலந்து சாப்பிட்றது அந்த மாதிரி பல்வேறு வகையில் சொல்லப்படுதுங்க இது. ஆனால் இது ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணோடனே அந்த வளவளப்பு தன்மை, ஜெல்லி தன்மை ஃபுல்லாக ஒரு முழு ஜெல்லியாகவே மாறிடுச்சே. என் பையன் பக்கத்துலேயே இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒரு ஸ்லைம் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். இவங்க சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுறாங்க இல்லையா, ஸ்லைமு, அந்த ஸ்லைம் மாதிரி இருக்குதுப்பா அப்படிங்கிறான். எது எப்படி இருந்தாலும் இந்த ஜெல்லி போன்ற நீர்முள்ளி விதையை வந்து நாம் இப்போ சாப்பிட போகிறோம். முன்னோர்களோட மூலிகையில் என்னென்ன அற்புதம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கங்க. ஆச்சரியமாக இருக்குங்க சில விஷயங்கள்லாம். ஓகே, நம்ம வந்து இந்த ஜெல்லியை வந்து
கொஞ்சமாக எடுத்து அப்படியே கம்மு மாதிரி இருக்கு, சுத்தமாக கரையவும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. பாருங்க ஜெல்லிய. என் பொண்ணு நின்றுருக்கிறா, அவளும் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறா. இதை கடிச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அதை அப்படியே முழுங்க வேண்டியதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இனிமே இந்த தண்ணீர் இருக்கு, இந்த தண்ணீரை குடிச்சுக்குவோம். இது அப்படியே அந்த வேர், அந்த மரப்பட்டை வேர் வந்து என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் தான் வருது. இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியல. வித்தியாசமான ஒரு பொடிங்க, நீர்முள்ளி விதை பொடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. காலை நேரத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடலாம். மற்றபடி இந்த நீர்முள்ளி விதை, நீர்முள்ளி செடி, நீர்முள்ளி விதை பொடி, இதை குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்களை பார்க்க. நன்றி, வணக்கம்.